கடந்த ஆட்சியில் பண்ண ஒரு பெரிய பிளண்டர் என்னன்னா, கேங்பன் வந்து 2021 ஒரு 5391 பேர் எடுத்தாங்க. அதுல என்ன கண்டிஷன்ல எடுத்தாங்க தெரியல. எப்பவும் இவங்க தான் ஓசியில யாரும் எடுக்கிறது இல்லையா, எல்லாம் ஒரு கிரைட்டீரியா இருக்கும். ஒரு எடுக்கணும்னா யாரும் வந்து ₹1 கொடுக்காம கூட உள்ள வர முடியாது. சோ எல்லாத்துக்கும் ஒரு கிரைட்டீரியா வச்சு பழைய கவர்மெண்ட், அதாவது 2021 ஒரு கிரைட்டீரியா வச்சு ஏதோ வாங்கிட்டு 5391 பேரை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். இந்த கடந்த 5 ஆண்டுகளாக அவர்களை அப்படியே டிராப் பண்ணிட்டாங்க. சோ 5 ஆண்டுகளாக அவர்கள் பட்ட வேதனை கொஞ்சம் நஞ்சம் இல்ல, இந்த 5391 பேரும். ஏன்னா அவங்களுக்கு வேலை இருக்கா இல்லையான்னு அவங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் ஆயிடுச்சு, நீங்க அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க, கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. வேலை இருக்கா இல்லையான்னு தெரியல, கூப்பிடுவாங்களா இல்லையான்னு தெரியல, பார்க்காத மினிஸ்டர் இல்ல. ஏன்னா 3 மினிஸ்டர் மாட்டாங்க கடந்த 5 வருஷத்துல. ஆனா நிழல் ஒண்ணுதான், மினிஸ்டர் தான் வேற. நிழலா பின்னாடி இருந்து ஆபரேட் பண்ணது ஒருத்தரலாம், ஆனா மினிஸ்டர் தான் 3 மினிஸ்டர். ஆனா பார்க்காத மினிஸ்டர் இல்ல, பார்க்காத சிஎம் இல்ல, எல்லாரையும் பார்த்தாச்சு. சிஎம், அவர் மாப்பிள்ள ஃப்ரெண்ட்ஸ், பையன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் பார்த்திருக்காங்க. அவங்களுக்கு வழியே இல்லை. இப்ப முதல்வரிடம் பேசி அந்த 5391 பேரையும் சேர்த்து 20449 பேர் இந்த ஆண்டு அவர்களை கண்டிப்பாக வேலையில் எடுக்கப்படுவார்கள். சோ இதற்கும் முதல்வரிடம் ஒப்புதல் வாங்கிவிட்டது. அது பினான்சியல் அப்ரூவல் இருக்கு, ஏன்னா ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணனால. சோ இதையும் சேர்த்து 20,000 பேர் இந்த ஆண்டுகளுக்குள்ள 2449 பேர் வந்து கண்டிப்பாக வேலையில் அமர்த்தப்படுவார்கள். ஏன்னா இது ரொம்ப முக்கியம். சோ சப்சிக்வெண்ட் அடுத்தடுத்த ஆண்டுகள்ல இதெல்லாம் முடிச்சுட்டு இவங்களெல்லாம் பணியில் அமர்த்தி இவங்களுக்கு போதுமான ட்ரைனிங் கொடுத்துட்டு அடுத்தடுத்து சப்சிக்வெண்ட் ஆண்டுகள். ஏன்னா இப்ப நம்ம அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன பண்ணிருக்கோம்னா, எல்லா இடத்துலயும் ஒப்பந்த தொழிலாளர் இருக்காங்க. எவ்வளவு பேர் இருக்காங்கன்ற ரெக்கார்டே கிடையாது. மொத்தமாக எவ்வளவு பேர் இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் என்னிடம் வர்றவங்க பாத்தீங்கன்னா ஒப்பந்த தொழிலாளர் 15 வருஷம் இருக்கேன், 20 வருஷம் இருக்கேன். இங்கேயே பாத்தீங்கன்னா 6 மாதம் 7 மாதம் சம்பளம் வாங்காமல் அதுக்கு ஒரு கான்ட்ராக்டர் இருக்காங்க. அந்த கான்ட்ராக்டருக்கு டிஎன்இபி மூலமாக ப்ராப்பரா பேமெண்ட் போயிட்டு இருக்கு. சோ அவர்கள் வந்து அந்த தொழிலாளருக்கு 6 மாசம் 7 மாசம் பிஎஃப் இஎஸ்ஐ எதுவும் கொடுக்காம சம்பளம் கொடுத்திருக்காங்க. இப்பதான் முதல் முறையாக எத்தனை ஒப்பந்த தொழிலாளர்கள் எத்தனை வெண்டர் இருக்காங்க அதை கன்சாலிடேட் பண்ற வேலையை இப்பதான் துவங்கியிருக்கு. அது சில வாரங்கள் பிடிக்கலாம், ஏன்னா எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு தெரியல. சோ அவர்களுக்கு என்ன பண்ண போறோம்னு தெரியல. பட் மொத்தமா லிஸ்ட் வந்த பிறகுதான் எவ்வளவு ஒப்பந்த தொழிலாளர் இருக்காங்க, ஒவ்வொரு சப்ஸ்டேஷன்ல எவ்வளவு பேர் இருக்காங்க, அங்க லோக்கலா பிளேஸ் பண்ணிருக்காங்க, இந்த மொத்த லிஸ்டையும் நம்ம எடுத்து கண்டிப்பாக இதுல என்ன பண்ணணும்னு நம்ம அசஸ் பண்ண முடியும். சோ அந்த ஒப்பந்த தொழிலாளரை தவிர்த்து விட்டு இப்ப நம்ம டிஎன்இபில நேரடியாக எடுக்க போறது அந்த 20,449 பேர் பிளஸ் அதுல இன்க்ளூடிங் அந்த கேங்மேன், விடுபட்ட அந்த கேங்மேன் இருக்காங்களா, 2021 ஆண்டிலிருந்து 5 வருஷமாக கஷ்டப்பட்டு வர அந்த கேங்மேனுக்கு கண்டிப்பாக இந்த ஆண்டு நம்ம சீக்கிரம் பைனான்சியல் அப்ரூவல் வாங்கி கொடுத்துருவோம். நம்ம யாரையும் பழி வாங்குறதும் இல்ல. கடைசியில வந்து 2 அரசும் அவங்களோட ஈகோல நீ வாங்கிட்டு போட்ட நான் வாங்கிட்டு போட்டேன்னு சொல்லி 2 பேரும் விட்டு அந்த 5390 பேருக்கு கண்டிப்பாக இந்த அரசு ஒரு வழி கொடுக்கும்ன்றதை சொல்லிடுறோம். அடுத்த ஸ்லைட்.